பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால இந்த 2025ஆம் ஆண்டு 3வது மாதமாகிய மார்ச் மாதத்திலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே பலிக்கும்படியாய் செய்ய போகிறார். வாசிப்போமா? நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 46:11 வசனத்தை வாசித்து தியானிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனக்கு அடைக்கலமானவர். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முந்தின வசனத்தில் பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து ஸ்டார்ட் நோயிங் அபவுட் யுவர் சேவியர், அபவுட் யுவர் மாஸ்டர், அபவுட் யுவர் கிரியேட்டர். நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். இதே சங்கீதத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். மலைகளெல்லாம் நடுங்கினாலும் விழுந்து போனாலும், பூமியெல்லாம் நிலை மாறினாலும், நமக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பினாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். உனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பலாம், உனக்கு விரோதமாக வில் எழும்பலாம், பட்டயங்கள் எழும்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவரே நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஆபத்து காலம் பாருங்க, நினையாத எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இந்த மனுஷ வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். கொலேசியர் 3:3 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவனை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். we are not exposed to devil. நம்ம பிசாசுகளுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகலை. நம்ம லைஃப் கர்த்தர் மறைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அடைக்கலப்படுத்தி மறைத்து வைத்திருக்கிறார். சத்ருவால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ வருமானத்தையோ ஊழியத்தையோ பிசாசுகளினால் தொட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறதுனால பிசாசுகளால் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ அமர்ந்துரு, அங்கே இங்கே ஓட வேண்டாம், அலைய வேண்டாம். அந்த மனுஷன் இந்த மனுஷன் இவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, எனக்கு இங்கே பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லி அலைய வேண்டாம். கர்த்தரே உன்னுடைய பாதுகாப்பு, அவரே உன்னை காப்பார், அவரே உன்னை நடத்துவார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அமர்ந்திருந்து அவர் ஒருவர் தான் தேவன் என்கிறதை அறிந்து கொள்ளுங்க. அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரும் பொழுது நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவதை நம்மால் பார்க்க முடியும். ஸ்டார்ட் நோயிங் யோர் லார்ட், நாலேஜ் ஆஃப் காட்ல கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர அவரே நமக்கு அடைக்கலமாக இருந்து, யுத்தங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், பட்டயங்கள் எழும்பினாலும், வில்லை எழும்ப பண்ணினாலும், எல்லாமே மாறி போனாலும் அவர் உன்னை பாதுகாப்பார். அதுதான் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் விசேஷமாய் சொல்லுகிறார். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஃபியர் நாட், பயப்படாதீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அவரே உனக்கு அடைக்கலமாய் இருந்து உன் சத்துருக்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் எழும்பி தேவனுடைய வேலையை செய்யுங்க. நீங்கள் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க. அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதையும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதையும், அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோமன்லாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்க விடட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீரே எங்களுடைய அடைக்கலமாக இருந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.